Welcome to Sri Aishwaryam's English Grammar and Spoken English with loads of happiness from Manimegle Vicharangan. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் auxiliary verbs-ஓட continuation. Part 2 E, that is shall, should. Shall, should எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஷால் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் முக்கால்வாசி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிம்பிள் ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயத்த சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பர்சனில். I shall complete this by today evening. I shall go to London by next week. அடுத்தது ஷால் வந்து பெர்மிஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் இங்கே கிளம்பலாம், ஓகே உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். யூ ஷால் கோ நவ், யூ ஷால் லீவ் நவ். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு சொல்கிறாரு, எந்தடா என்னுடைய காரை ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்க, பெர்மிஷன் கொடுக்குறாரு, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். யூ ஷால் யூஸ் மை கார் ஃபார் அ வீக், யூ ஷால் யூஸ் மை பைக் ஃபார் அ டே. புரிஞ்சுதா? அடுத்தது ஷால் எங்கே யூஸ் பண்ணலான்னா ஆஃபர். ஆஃபர்னா ஐ எம் ரெடி டு டூ சம்திங் ஃபார் யூ. அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நிறைய வெயிட்டை தூக்கிட்டு போகிறாங்க, தேர் யூ கேன் சே ஷால் ஐ கேரி த லோட் ஃபார் யூ. புரியுதா? அதே மாதிரி ஒரு ஊபர் புக் பண்ணணும், அது மாதிரினா ஷால் ஐ கால் அ டாக்ஸி ஃபார் யூ, ஷால் ஐ பை அ ட்ரிங்க் ஃபார் யூ. ஸோ இந்த இடத்துலலாம் ஷால், அதாவது யூ ஆர் ரெடி டு ஆஃபர் சம்திங் ஆஸ் அ ஹெல்ப், அதுதான் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஷுட் அடுத்தது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இட் இண்டிகேட்ஸ் டியூட்டி. இண்டிகேட்ஸ் டியூட்டினா உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிற இடத்துல ஷுட் யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் யங்கர் சிஸ்டர். யூ ஷுட் ஃபாலோ யுவர் ஆஃபீஸர்ஸ் அட்வைஸ். ஓகே. அடுத்தது ஷுட் வந்து அட்வைஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் நோ யோர் மேனர்ஸ். ஒழுங்காக நடந்துக்கோ, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஆஸ் யூர் சிக், யூ ஷுட் விசிட் அ டாக்டர். யூ ஷுட் கெட் அப் ஏர்லி டு ப்ராக்டிஸ் யோகா. யூ ஷுட் அவாய்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட். ஸோ ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணுற இடத்துல, ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் ஷுட். அடுத்தது ஷுட் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னா டிஸ்அப்ரூவல் ஆஃப் சம்திங் இன் த பாஸ்ட். அதாவது இந்த பண்ணியிருக்கக்கூடாது, நான் பண்ணிட்டேன் தெரியாமல், சரி பண்ணியிருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஐ ஷுட் ஹவ் ஷவுட்டட் அட் ஹர். நான் அவளை பார்த்து கத்திருக்கக்கூடாது. ஐ ஷுட் ஹவ் பீட்டன் ஹிம். அவனை நான் அடிச்சிருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹவ் கிவன் ஹிம் மணி. அவனுக்கு நீ பணம் கொடுத்துருக்கக்கூடாது சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் டிஸ்அப்ரூவல் ஆஃப் சம்திங், அதாவது பாஸ்டில் நடந்து முடிஞ்சதை அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். யூ ஷுட் ஹவ் லாஃப்ட் வென் ஹி ஃபெல் டவுன். அவன் கீழே விழுந்தபோது நீ சிரிச்சிருக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நடந்துருச்சு ஆனால் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ எம் ஷுர் ஷால், ஷுட் எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போது அடுத்த வீடியோவில் குவாசி மொடால்ஸ் ஆர் செமி மொடால்ஸ் அந்த டாப்பிக்கை பார்ப்போம். Till then, take care. Bye-bye.